இன்றைக்கி நம்ம கிச்சனில் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேழ்வரகு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தோசை தான், ஆனால் தோசைக்கல் இல்லாமல் சூப்பரான பன் தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். இட்லி தோசை மாவு இல்லாத போது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதே அளவு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். அளவுகள் எல்லாம் ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கு இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ இந்த பன் தோசைக்கு ஒரு சூப்பரான கார சட்னி பண்ணலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4லேருந்து 5 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, 1/2 டீஸ்பூன் சீரகம், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தக்காளி பாதியாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த சட்னியில் நம்ம வெங்காயம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த சட்னி நல்லா ஸ்பைஸியாக அதே சமயம் நல்லா புளிப்பன் டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்காளி பாதி குக்கானதும் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி தக்காளி பாதி குக்கானதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி. இப்போ 15 நிமிஷம் கழித்து மாவு இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால மாவு கெட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். ஊற வச்ச மாவை மிக்சர் ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல தோசை மாவு பதத்துக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்துடுங்க. பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான பன் தோசை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப கிறிஸ்பியாக ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதை ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஆட் பண்ணுற கிளிப்பிங்ஸை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஒரு தாளிப்பு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் இன்னொரு சைடும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சாஃப்டாக பஞ்சு மாதிரி பன் தோசை ரெடி. இந்த பன் தோசைக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ஹெல்த்தி டிஃபன் ரெடி. பாருங்கள், நல்லா சாஃப்ட் அண்ட் பஞ்சு மாதிரி இருக்கும். ராகி மாவில் எப்பவும் போல் தோசை, புட்டுன்னு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பன் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.